ராவணனின் வீழ்ச்சியா, தர்ம ஆணவத்தின் தோல்வியா, தர்மத்தின் வெற்றியா? தலைப்பு: ராவணன் 64 கலையை கற்றவர், கையாளி மலையை பேர்த்தவன், ஈஸ்வரன் சமமானவன். சிவபூஜை செய்தாலும் அவரோட ஆணவம் தோல்வி அடையுது. மாரீசன் உள்ள வந்தோடனே ராவணன் மான் வேஷம் போடணும் அப்படின்னாங்க. என்னால போட முடியாது, ஏன்னா அவனோட பாட்டி தாடகையும் என்னோட தம்பி சுபாகவும் ராமர் கொன்று விட்டார். நான் போட மாட்டேன், என்னையும் அவங்க கொன்றுவாங்க, நான் போட மாட்டேன். உடனே ராவணன் சொல்றான், நீ போகலாட்டி நான் இப்போ உன்னை கொன்றுவேன், பரவாயில்லையா? இல்ல, நான் போற மான் வேஷத்துல, நீ கொன்றதுக்கு நான் ராமத்தை கொன்றுவேன், நான் மான் வேஷம் போட்டு போய்க்கிறேன்னு போயிட்டாங்க. ராவணனின் ஆணவம் வென்றது. கும்பகர்ணன் 6 மாதம் கழிச்சு எந்திரிச்சுட்டு அண்ணாட்ட கேட்டாங்க, இனி சீதைய விடல அப்படின்னு கேட்டாங்க. விஷமுடைய கற்புடைய சீத்தை இனிமா விடல இனி அப்படின்னு சொன்னாங்க. இன்னுமா விடல, இது விதியின் வன்மம். ராவணனின் ஆணவம் வென்றது. நன்றி.